வர்றாரு. கையில ஒரு ஓலப்பாய் வச்சிருக்காரு. கையில ஒரு திருவோடு வச்சிருக்காரு. திருவோடு வச்சிருக்காரு. சரி. அப்படி பிச்சை எடுக்கும் பண்டாரம் போல வெளிவெடுத்து அம்மா என்ன திருவோடு 4 வீட்டுல வாங்கி சாப்பிட வச்சிருக்காரு. சரி. ஓலப்பாய் பக்கத்துல எதுக்கு வச்சிருக்காரு? ஓலப்பாயா ஒரு 4 வீட்டுல வாங்கி சாப்பிட்டுட்டு சரி எங்கேயாவது மரத்தடி என்ன இடத்துல படுத்து தூங்கணும்ல, ஏதாவது ஒட்டு திரும்ப இருந்தா சரி இந்த கூடை லேசு கீழே சாத்தி கிடத்தான். அதுக்குதான் அந்த ஓலப்பாய் வச்சிருக்காரு. ஆமா. அப்படி ஒவ்வொரு வீடா பிச்சைன்னு கேட்டுட்டு வர்றாரு. சரி. ஏன்னா நேர மாந்திரவாதி அரமனைக்கு வந்தோமானால் அவன் நம்மள நம்ப மாட்டா. என்ன சரி அவன் நம்ப முடியுமா? போனோம்னா 4 வீட்டுல வாங்கி 5வது வீட்டுல தான் வீட்டுக்கு போகணும். 5வது வீடு. ஆமா. அப்படி ஒவ்வொரு வீடா பிச்சைன்னு கேட்டுட்டு வர்றாரு. சரி. நேர மாந்திரவாதியோட அரமனைக்கு வருகின்றார். சரி. அரமனையிலே வந்து ஆமா அவர் அங்கே என்ன கேட்கின்றார்? இந்த ஆண்டு பண்டாரா என்ன கேட்கிறார்? ஏ அண்ணம் போடமா மாமிசகி அமது போடமா தோழி பெண்கள் ஓடோடி வருகின்றார். சரி. அம்மா மாவுசரிக்கு உன்னுடைய அரமனைக்கு ஒரு ஆண்டி பண்டாரம் வந்திருக்காருமா. ஒரு ஆண்டி பண்டாரம் கரெக்ட் பண்டாரம் வந்திருக்கிறார். திருவோடு கையில வச்சிருக்காரு. சரி. நீ திருவோடுக்கு போய் பிச்சை போட்டேன்னா உனக்கு திருமணம் உடனே நடக்கும். உனக்கு சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிடும். ஆமா. உனக்கு திருமணம் முடியணும்னா நீ திருவோடுக்கு பிச்சை போட்டுட்டுமா. திருவோட்டுக்கு பிச்சை போடு. பிச்சை போடணுமா? பிச்சை போடு. சரி. சரி. மாவுசரிக்கு ஓடோடி வருகின்றாள். சரி. அப்ப திருவோடுக்கு பிச்சை போட்டா திருமணம் முடிஞ்சிருமா? அம்மா எந்த இதுக்கு பிச்சை போட்டாலும் போடாட்டும் இல்லன்னு சொன்னாலும் ஒரு ஆண்டி பரதேசி திருவோடு வச்சிருந்தா. சரி. அது சிவபெருமானுடைய திருவோடு. சரி. அது ஆண்டி பண்டாரம் கையில வச்சிருந்தா. சரி. ஒரு ரூபாயாவது இந்த காலத்துல கண்டிப்பா போடணும். திருவாட்டுக்கு பிச்சை இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரி. அதனால நீ திருவாட்டுக்கு பிச்சை ஓட்டுன்னு வச்சுக்கோ. சரி. உனக்கு திருமணம் சீக்கிரமா நடக்கும். அப்படி மாவுசரிக்கு ஓடோடி வருகின்றாள். சரி. பிச்சை போட வேண்டுமே என்று சொல்லி ஆமா அப்படி வந்து கொண்டே இருக்க. சரி. அப்படி இருக்கக்கூடிய ஊசிக்காட்டு மாயாண்டி சொன்னதை பார்த்தார். இந்த ஊசிக்காட்டு மாயாண்டி சூடால இந்த மாவுசரிக்கு வர்றான இவளை உடனே பிச்சை போட்டு வாங்கிட்டு போக கூடாது. கொஞ்சம் முன்னும் பின்னும் கொஞ்சம் அலைய விட்டு தான் பார்ப்போமே. முன்வாசலும் பிறவாசலும் அலைய விட்டு. சரி. அதுக்கு அப்புறம் தான் வெட்ட பிச்சை வாங்கணும். அப்படி மாவுசரிக்கு முன்வாசல் வந்தா இந்த மாயாண்டி சொன்ன பின்வாசலும் பிச்சைங்க. பின்வாசல போய் கேட்காரு. ஆமா. அப்ப பின்வாசல் வந்தா முன்வாசலுக்கு வர்றாரு. தாத்தா முன்னும் பின்னும் பின்னும் முன்னு அழைக்கிறார். மாவுசரிக்கு கோவம் வந்துருச்சு. சரி. அடே கிரட்டு பண்டாரம் பேத்தி போட்டு என்ன பிச்சை வாங்கதானே வந்த. ஆமா. ஏன் இப்படி முன்னும் அழைச்சிட்டு இருக்க? பேத்தி பொண்ணு என்ன தாத்தாவுக்கு வயசாகி போச்சு. சரி. தாத்தாவுக்கு வெள்ளெழுத்து. சரி. உள்ளெழுத்த மறக்கி. சரி. உங்க அப்பா பாரு முன்வாசலுக்கும் பச்சை பெயிண்ட் பின்வாசலுக்கும் பச்சை பெயிண்ட். தாத்தாவுக்கு முன்னே பின்வாசல் எது தெரியல. பரவாசி எதுன்னு தாத்தா தெரியாம 2 பக்கமும் தடவிக்கிட்டு வாங்க. அதான் முன்னே என்னை அடை வச்சிட்டு இருக்கீங்களா? அதனால தாத்தாவுக்கு முன்வாசலும் தெரியல. சரி. பரவாசலும் தெரியல. சரி. நீதான் கொண்டு வந்து தாத்தாவுக்கு பிச்சையை கொண்டு போட்டுறேன். பிச்சையை கொண்டு போடணுமா? ஆமா. அப்படியே மாவுசரிக்கு ஓடோடி வருகின்றாள். சரி. அப்படி பிச்சையை வந்து போடவும் ஆமா அப்படி இங்க இருக்கக்கூடிய ஊசிக்காட்டு மாயாண்டி பார்த்தார். சரி. அவர் வாங்கிட்டு போவாரா? அவர் பிச்சை வாங்கவா வந்திருக்கிறாரு. பிச்சை வாங்க வந்திருக்காரு. என் பேத்தி பொண்ணு. சரி. நீ பிச்சையை கொண்டு வர்ற. சரி. நீ வீட்டுக்குள்ள அரமனைக்குள்ள இருக்க. சரி. நீ அரமனை பொண்ணு. சரி. நான் தாத்தா வெளியில நிக்கேன். சரி. நம்ம 2 பேத்துக்கும் மத்தியில என்ன இருக்கு? நட இருக்கு. நட ஒரு தடன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. சரி. ஒண்ணு நீ வீடு நடைய விட்டு வெளியில வந்து பிச்சை போடு.
சரி. இல்ல தாத்தா உன் வீட்டுக்குள்ள வரட்டும். தாத்தா வீட்டுக்குள்ள வரட்டுமாவா? இத மட்டும் எங்க அப்பா மாந்திரவாதி பெருமுறை என் காதுல கேட்டா உங்களை கண்ட துண்டமா வெட்டி காட்டு நரிக்கிறையா ஊட்டிடுவான். வீட்டுக்குள்ள வந்தா உன் காலை ஒடிச்சு வேண்டாம். வீட்டுக்குள்ள வர முடியுமா? ஆமா அப்படின்னு இருக்கக்கூடிய என்ன தாத்தா சரி அடைய நெருக்கி பார்க்காரு. சரி சரி அப்படின்னு மாயாண்டி பார்த்தார். சரி அம்மா பேத்தி பொண்ணேன் பேத்தி பொண்ணு என்னை பிச்சை எடுக்க வந்த பண்டாரம் நினைச்சியா? ஆமா நான் பிச்சை எடுக்க வரேன். சரி அம்மா மாவு சக்கியேன் என் மாவு சக்கிய அப்படின்னு நான் கஞ்சி வாங்க வரலாமா? தாத்தா பெண் கேட்டு வந்திருக்கின்றேன். அதாவது காசி தித்த ஆடி முடிச்சுட்டேன். சரி இப்ப குமரி தித்த ஆட போறேன். என்ன தீர்த்தம்? கன்னியாகுமரி தித்த ஆட போறேன். சரி போற வழியில சரி எங்க மாமன் மகன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சரி அவன் எனக்கு முறை பொண்ணு. சரி என் மாமன் மகனை பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் குமரி தித்த ஆட போகலான்னு தாத்தா வந்தேன். அப்படியா? அவன் எங்க மாமன் வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா பேத்தி பொண்ணு என் பேத்தி பொண்ணு பிச்சைக்கு நான் வரலையடி பெண் கேட்டு வந்தேனடி. எங்க அக்கா பேரு பெருமுடைச்சி. சரி எங்க மாமா மகன் இருக்காங்க. ஆமா அவ பேரு மாவுசக்கி. மாவுசக்கி. ஆமா அந்த மாவுசக்கி நான் தானே. ஏன் பேத்தி பொண்ணு என்ன இவ்வளவு நேரமும் என்கிட்ட சொல்லவே இல்லையே? நீங்களும் சொல்லல. நீ பெரும்போ எங்க மாமா பெரும்பொடைய மகளா? அந்த மாந்திரவாதி வெச்செடுத்த மகள் மாவுசக்கி நான் தான். முறை பொண்ணு நீ எனக்கு முறை பொண்ணு. எனது முறை பொண்ணா? ஆமா எங்க மாமா மகா. நானா தாத்தா உங்களுக்கு முறை பொண்ணு? ஆமா மாமா எனக்கு முறை பொண்ணுமா. சரி இவ்வளவு நேரமும் தாத்தா உன்னை தெரியாம தான். சரி உன்னை பேசிட்டேன். தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா உங்க மாமா எனக்கு மாமா மகா. சரி நீ முறை பொண்ணு. முறை பொண்ணு. உன்னை பார்த்துட்டு போகலாம்னு தாத்தா வந்தேன். இந்த வார்த்தையை மட்டும் எங்க அப்பா மாந்திரவாதி காதுல கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பா என்ன செய்வான்? என்ன செய்வாரு? மாமன் பெருமுடைய வந்தா சரி மகளை கைப்பிடிச்சு தந்துருவாரு. வட்டிக்கார பிள்ளை. அப்படியா? எங்க மாமா அங்க இருந்து வருவான். சரி உன் கைய பிடிச்சு தாத்தா கையில கொடுப்பான். சரி தாத்தா உன் கைய பிடிச்சு சரி தாத்தாய அரவணைக்கு இழுத்துக்கிட்டு கூட்டி போயிருவேன். அம்மா பேட்டி போறேனே. என்ன மாமன் பெருமுடைய வருமா இப்போ வருமா அருமை மகனை மனம் போதித்து தருமா அருமை மகனை மனம் போதித்து தருமா தருமா இப்போ மாமன் பெருமுடைய வந்தாண்டா. மாமன் புலையன் எப்ப வருவான்? அருமை மகளை கைப்பிடிச்சு தந்துருவாங்க. எங்க அத்தை பெருமுளைச்சி எப்ப வருவா? ஆடி தீபாவளிக்கு தான் அழைப்பாளே. எனக்கு ஆடி பணியாரம் சுட்டு தருவா. அப்படியா? தாத்தாவுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். சரி அதனால எங்க அத்தை பெருமுளைச்சி வந்தா சரி எனக்கு ஆடி பணியாரம் சுட்டு தருவா.
அப்படி மாவு சறுக்கி பார்த்தார். சரி. என் தாத்தா உங்களையும் காடு வாவாங்க, சரி, வீடு போவோங்க, ஆமா, ஆடி கட்டையிலே போகும் காலம். சரி. இந்த கன்னி பெண்ணு நினைக்கலாமா? என் வேட்டி போடணும். என்ன? தாத்தா சாகும் போது சைக்கிள் ஓட்டி பார்க்கணும்னு தாத்தாவுக்கு ஒரு ஆசை. சைக்கிள் ஓட்டி பார்க்கணும்னு. ஆமா. உங்களுக்கு என்ன வயசாச்சு? தாத்தாவுக்கு வயசுல ரொம்ப ஆகல. ரொம்ப ஆகலையா? ஆமா. சரி. தாத்தாவுக்கு வயசு 90. 90. ஆமா. எனக்கு 19. ஆமா. உங்களுக்கு எனக்கு எப்படி பொருத்த வரும்? என் வேட்டி போடணும். என்ன? தாத்தா வயசை பாராம. சரி. தாத்தா சைஸ பாரு. சைஸ பார்க்கணுமா? முக சைஸ பாருன்னு. சரி. அதனால தாத்தாக்கோ 91 வயசு. ஆமா. உனக்கு 19. சரி. உனக்கு ஒன்னதுக்கு இந்த சைடு போடு. ஆமா. ஒன்னதுக்கு இந்த பக்கம் போட்டா உனக்கு 91. ஆமா. தாத்தாக்கு ஒன்னதுக்கு இந்த சைடு போட்டா தாத்தா என்ன? தாத்தாக்கு 9. தாத்தாவுக்கு 9. ஒன்ன கட் பண்ண 9 வயசுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லுங்க. மொட்டையா சொல்ல என்ன தெரியும்? தாத்தாக்கு 9 வயசு. 9 வயசு. ஓ, தாத்தாவுக்கு வயசு குறைஞ்சிருக்கா? அப்படி சொல்லி முடியும். ஒன்ன கட் பண்ண 9 வயசு தானே? ஆமா. மொட்டையா தாத்தா 9. ஆமா. மாவு சறுக்கி. மாவு சறுக்கி. உனக்கு எனக்கு ஏக ஜோடி கொடுத்தா நீ கொடுத்தா உன்னை பாவுக்கோ மாவுக்கோ வருத்தா உன்னை பாவுக்கோ மாவுக்கோ வருத்தா வருத்தா இந்த மாதம் ஆவணியும் போகட்டும் ஏமாத்தா போகட்டும் எனக்கு வயது மறிவகாலம் ஆகட்டும் எனக்கு வயது மறிவகாலம் ஆகட்டும் ஆகட்டும் உனக்கு எனக்கு ஏக ஜோடி பொருத்தம். ஆமா. என்ன உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் கொஞ்சம் வருத்தமா உங்க இருக்கும். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சரி. சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாவு சறுக்கி சொல்லவும் இந்த வருஷம் ஆவணி போகட்டும். சரி. பொறுத்தது பொறுத்துட்டிய. சரி. ஆவணி முடிய 3 நாள் தான் இருக்கு. சரி. கொஞ்சம் பொறுத்துறீங்க. அப்படியா? அப்படிங்க. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி. மாவு சறுக்கி கிடையாது என்றார். சரி. ஆனா இரட்டு பண்டாரோ ஆண்டி பண்டாரோ உனக்கு தாடி நிறைச்சு போச்சு. சரி. தைரியம் கெட்டு போச்சு. ஆமா. பல்லு போச்சு. சரி. சொல்லு போச்சு. சரி. இந்த வயதான காலத்திலே ஆமா. அடி கண்ணி பண்ணு நினைக்கலாமா? என் பேத்தி பொண்ணு என்ன? தாத்தாவுக்கு தாடி நினைச்சது உண்மைதான். சரி. தாத்தாவுக்கு பல்லு போனது உண்மைதான். சரி. என் உடம்பெல்லாம் சுருக்கு விட்டது உண்மைதான். சரி. அது காரணம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன காரணம்? தாத்தாவுக்கு வயசாகி போனதுனால தாடி நினைக்கல. சரி. தாத்தாவுக்கு தாடி நினைச்சாலும் சரி. தாத்தாவுக்கு ஆசை நினைக்குமா? அப்படியா? தாத்தாவுக்கு தாடி எப்படி நினைச்சது உனக்கு தெரியுமா? எப்படி நினைச்சது? பாட்டி இருக்காள. சரி. அவ அலமாரில தேங்காய் பாட்டல் இருந்துச்சு. சரி. அது பக்கத்துல தேன் பாட்டல் இருந்துச்சு. தேன் பாட்டல். தாத்தாவுக்கு வெள்ளெழுத்து. சரி. தேங்காயை ஊத்தி தேய்க்கிறதுக்கு பதிலா சரி. தாத்தா தேனை ஊத்தி தாடி சடையில் தடவிட்டு அதான் முடியல நிறைச்சு போச்சு. அதனால தாத்தாவுக்கு தாடி நினைச்சிருக்கு. பல்லு எப்படி போச்சு? பச்சை வீட்டுல மருந்து சாப்பிட்டேன். சரி. அதனால தாத்தாவுக்கு பல்லு போச்சு. பல்லு போச்சு. உடம்பெல்லாம் எப்படி சுருக்கு விட்டு தெரியுமா? எப்படி சுருக்கு விழுந்துச்சு? தாத்தா 6 மாதம். சரி. வைப்பாட்டி காய்ச்சல் இருந்தேன். என்ன காய்ச்சல்ல? என் டைபாட்டி காய்ச்சல். டைபாட்டி காய்ச்சல். தாத்தாவுக்கு பல்லு இல்லாதனால சொல்லு மாறுது. சொல்லு மாறுது. டைபாட்டி காய்ச்சல் இருந்ததுனால சரி. தாத்தா உடம்பெல்லாம் சுருக்கு விட்டு சுருக்கு விழுந்து போச்சு. தாத்தா உடம்புல ரத்தம். சரி. இலை ரத்தம். இலை ரத்தம். ஆமா. அட ஆண்டி பண்டாரோ ஆண்டி பண்டாரோ தாடி நிறைச்ச கிழவா பொண்ண தலவாசம் வச்சு அளவா சொல்லு
போச்சு, ஆமா பல்லு போச்சு, சரி சொல்லு போச்சு. சரி உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன செய்ய? தாத்தாவை கல்யாணம் முடிச்சு என்ன செய்வோம்? சரி தாத்தாக்கு கல்யாணம் முடிச்சு சரி. உன்னை அரமணை பொண்ணா பாத்துக்கணும். அப்படியா? உன்னை வீட்டை விட்டு ஒரு பக்கம் விட மாட்டேன். சரி. அதனால நீ தாத்தாவுக்கு பட்டு பாரு. என்னது? வாக்கப்பட்டு பாரு. உன் பக்கத்திலே இருப்பேன். ஆமா. பார்த்து பார்த்து ரசிச்சு கொண்டு இருப்பேன். ஆமா. நீ லேச வெக்கத்துல சிரிச்சிட்ட. சரி. தாத்தா விழுந்து குப்புறப்படுத்துருவேன். ஆமா. அப்படியா? தாத்தா ஒண்ணுக்கு ஆக மாட்டான்னு நினைக்காத. சரி. அதாவது நேரம் சட்டப்பேட்டைக்கு போ. சரி. ஒரு வாழைப்பாய் வாங்கு. சரி. தாத்தாவை வாழைப்பாயில சுருட்டி மடக்கி கட்டு. சரி. கொச்சப்பக்கைய போட்டு வரிச்சு கட்டு. சரி. நீ படிச்சிருப்பே பெட்ரூம். ஆமா. அதுல குடி தாத்தாவை வச்சிரு. சரி. உனக்கு தாத்தா மேல எப்ப ஆசை வருதோ சரி அப்ப அவுத்து பாரு வாழைப்பாய. சரி. தாத்தாவுக்கு உயிர் இருக்கா இல்லையா? தாத்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு பாரு. சரி. அதுக்காக தாத்தாவும் பக்கத்திலே இருப்பேன். சரி. உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். சரி. அப்படின்னு இருக்கக்கூடிய சரி மாவு சட்டி கடையிலே கண்டார். ஆமா. அட கிழட்டு பண்டாரம். பண்டாரம். நீ பிச்சை எடுக்க தானே வந்த? ஆமா. அப்போ பிச்சையை வாங்கிட்டு போக வேண்டியதானே? தாத்தா பிச்சை வாங்கத்தான் வந்து இருக்கிறேன். சரி. தாத்தாவுக்கு ஒரு தோழி பிடிச்சிருக்கிறாள் செங்கமாலம். ஆமா. அவன் தேனும் தினமாவும் கொடுத்தான். தேனும் தினமாவும் தாத்தா சாப்பிட்டேன். சரி. இப்ப தாத்தாவுக்கு விக்கல்ல வந்து சிக்கல மாட்டிக்கிட்டு அது உள்ளே போவதற்கு வெளியே வரப்படாது. அது தேனூத்தி பசிச்சிருக்கா பத்தியா? ஆமா. தாத்தா தொண்டை குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு. சரி. தாத்தாவுக்கு இப்ப விக்கல் வருது. விக்கல் வருது. உன் கைனால தாத்தாவுக்கு சரி தண்ணி கொடுத்தா சரி. தாத்தா வாங்கி சாப்பிட்டு இடத்த காலி பண்ணி. தண்ணி வேணுமா உங்களுக்கு? தண்ணி கொடுக்கன்னு வச்சுக்கோ. சரி. இப்போ உன் கால்பாட்டுல உயிரை விட்டுருவேன். இவ்வளவு நேரம் என்னைய மாமா மகன் அத்தை மகன் பேசுறீங்கல்ல? ஆமா. அதனால என் கைனால உங்களுக்கு நான் குடிக்க தண்ணீர் தரவே மாட்டேன். அப்ப தாத்தா உன் வீட்டு முன்னாடி செத்தாலும் சாகுவேன். ஆனா ஆண்டி பண்டாரம். என் கிழட்டு